ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மேக்கிங் ஆஃப். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுட்டே. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுங்க இருந்தது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? ஸோ என் பட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருந்தது, நம்ம சொந்த ஊரில். நான் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தேன்னா கோயம்புத்தூர் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பைக்கருமே நம்ம சேர்ந்துட்டோம். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு சும்மா என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா பைக்கோட சவுண்டும் நான் செக் பண்ணுறேங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரியா இருக்க போது அந்த சவுண்ட் செக் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா இந்த விளாக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது கிளம்பி ஜாலியாக வெளியே போய்கிட்டே இருக்கலாங்க. இங்கே நிறைய பைக் இருக்குங்க. ஸோ என்னென்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா NS 400, அதுக்கப்புறம் NS 200, டியூக் 200. NS 200 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எக்ஸாக்ட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு தெரியலைங்க. எல்லா பைக்குமே இங்கே தான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே போயிட்டு இப்போ RPM செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேடா, டே சாத்துங்கடா டே. ஃபஸ்ட்டு NS 400லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்டாக் சவுண்ட் தானே முறுக்குங்க, முறுக்குடா. முறுக்கு முறுக்கு. இருங்க, பசங்களாம் இப்போ வெறியா தீயா இருக்காங்க. இந்த சவுண்ட் பாருங்க. இங்க இருக்கிறதுல ஹைலைட் பைக்கடா பஸ் திருடா. இங்க இருக்கிறதுல ஹைலைட் பைக் நம்ம திரும்பி பார்ப்போம். திருடா மச்சு. சவுண்ட் வெறியா இருக்குடா. இங்க இருக்கிறதுலே பயங்கரமான பைக் இருக்காங்க. சரி இருங்க, நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துலாம்டா. ஃபர்ஸ்ட் NS 200ங்க. மச்சி என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறா. இது நம்ம பட்டுங்க. நான் பார்த்தீங்கன்னா SC எக்ஸாக்ட் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசை, பட் இன்னும் பண்ண கிடையாதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கு இந்த டீம்லேயே வந்துதாங்க. இந்த பையன் தான் பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கேன். இந்த எக்ஸாக்ஸோட நேம் என்னதுடா? எனக்கு மறந்துருச்சுடா. ஆக்ராவா? ஆக்ரா எக்ஸாக்ட். ஆட்டா பயங்கரமா இருக்கு பைக்கு. பட் இது நம்மளதோடதுங்க. இது நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி பையனும் சேஞ்ச் பண்ணிட்டான். பட் மாப்பிள்ளை இன்னும் பண்ண கிடையாதுங்க. என்னதுடா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? சரி த்ராட்டல் பண்ணு. மச்சி எங்களுக்காக இன்னைக்கு வீலிங் தூக்க போகிறார். கமான். பரவாயில்ல. ஸோ NS 400 பார்த்தீங்கன்னா நம்ம மச்சானோடதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வீலிங் தூக்க போகிறோம். பையன் செம்மையாக தூக்குவாங்க.
இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் எதுனா வெல் இதுதாங்க அது. ஏ மச்சி இதுதான்டா என்னைக்கு நம்மளுக்கு. சரி சரி 250 தானே, ஜென் 3 தானே, ஆன்ல தான் இருக்கா? ஓகே ஓகே. ஜென் 3யோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எல்லாமே அண்டர் பில்லி எக்ஸாக்ட்ங்க. ஸோ அதனால பெருசாக சவுண்டு கிடையாது. இந்த மாதிரி நம்மளுக்கு 390 ஓல்டு 390 மாதிரி தந்துருக்கணும்டா நம்மளுக்கு. பரவாயில்ல, த்ராடல் பண்ணு பண்றா. நல்லா இருக்குங்க. மச்சி இப்போ கழுத்து மேலே ஓட போகிறார். இன்க்ரீஸ் பண்ணுங்கடா. மச்சா இப்போ கழுத்து மேலே ஓட போகிறார். சாரி கயிறு மேலையா? வாடா வாடா வாடா. ஒரே ஒரு தடவை தான், அங்கிருந்து ஒரே ஒரு தடவை. தம்லைன்ல உன் பைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறேன்டா. ஏய் என் பட்டு ஏன்டா இப்படி நின்றுட்டு இருக்கு? இங்கே அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது கிளம்பி போகலாங்க, ரைடுக்கு போகலாம். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணாமல் இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இப்போ எங்கடா? ஓகே பைக் எடுக்கிறியா? டே மச்சி அங்கே போயிடலாமா? முன்னாடிடா ஒரே ஒரு தடவை எங்களுக்காக கழுத்து மேலே நடக்க போகிறார். சரி கயிறு விட்டுட்டு கழுத்துன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. நானு பாப்பல நீ தூக்குடா. ஸோ இங்கே நிறைய பைக் இருக்குங்க. இது NS 200, இது நம்ம மாப்பிள்ளையோடது. அது NS 400, இது டியூக் 200, அது டியூக் 250. அது ஃப்ரீயா இருக்காங்கப்பா. ஸோ அது என்ன பைக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்போ த்ராடல் பண்றா. ஓகே 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 இருங்க. இப்போ நம்ம பிளாக் சாரி பிளாக்ல டேய் ஸோ இப்போ வீலிங் பண்ண போறோங்க நம்ம. அடடா நம்ம பட்டு ரொம்ப அழகாயிட்டு இருக்குங்க. டேய் பட்டுவோங்க நம்ம ஒரு நாள் மச்சான். ஸோ இதுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுண்ட் செக் பண்ணிட்டு இருந்தோங்க. பட் இப்போ நாங்கள் வீலிங் செக் பண்ண போகிறோம். யாரா விடுங்க டேய் கோளாறு கொடுக்குறானுங்கப்பா. ஸோ அவருக்கு கையில் அடிபட்டிருக்காமாங்க. ஸோ அதனால அவரால் நான் தூக்கிடுவோம், கவலைப்படாத. ஸோ அவர் வீலிங் பண்ணலான்னு நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவருக்கு அடிபட்டுருச்சாமாங்க கை. ஸோ அதனால் பெருசாக என்னால் வீலிங் பண்ண முடியல, கை வலிக்குது அப்படின்றாரு. சரி ஓகேங்க பரவாயில்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இன்னும் நல்லா ஜாலியாக வைப்பா ஏதோ பண்ணலாங்க. ஏதாவது ஃபாஸ்ட் செக் பண்ணலாங்களா? ட்ராக் வச்சு பார்க்கலாமா? ட்ராக் ஆமாம் இங்கே வைக்க முடியாதுல்ல. ட்ராக் வச்சு பார்க்கலாமா? ட்ராகு ஏய் ஓன் பைக்குக்கும் என் பைக்குக்கும் ட்ராகுடா. பைக் என்ன பைக்குன்னு பார்க்குறீங்களா? சரி அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணு. வராரா? வீலிங் பண்ணுவாரா? இல்லடா அவர் கையில் அடி போயிட்டு இருக்கா. மச்சி வேணாண்டா. வேணாண்டா. வேணாண்டா ஏன்டா தூக்குற? அது NS 400ங்க, செம்ம பவராக இருக்கு. ஸோ நம்மளுக்கும் பவர் வேணும். 300 தூக்குறோங்க. செலி மோட்டார்ஸ் இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க. இருங்க தூக்க முடியலையா? ஓகே ஓகே ஓகே. அங்கே ஸ்லிப் ஆகுதுங்க, அங்கே ஸ்லிப் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க, கல்லாக இருக்குது. அதனால ஸ்லிப் ஆகுதுங்க. அவரால் இன்னும் தூக்கவும் முடியலைங்களா. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் அடிபட்டுருக்குங்க.
ஒரு சின்ன பையங்க, அவனுக்கு எப்படியும் ஒரு 18 வயசு தான் இருக்கும். என்னோட 4 வருஷம் சின்ன பையன். பேக் வீல் எல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏட்ரா தூக்குன்னா எப்படி தெரியும் பண்றீங்க பாரு. ஆடி காட்டுற தூக்குறா தூக்குடா. நம்ம ஹைவே ஹைவே பக்கம் போலாமா வேணாமாடா? டே ஹைவே பக்கம் போலாமா? தூக்குடா தூக்குடா நம்ம பக்கம் தூக்கு. எல்லாருமே சிக்கோங்க சிக்கோ. சரி ஓகே ஓகே. பிகாஃப் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே போயிட்டு இருக்கோங்க. ஸோ ஹைவே போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா அலப்பரெல்லாம் பண்ண போகிறோம். வேலை அந்த பைக்கு இல்லை நிறைய பைக் வந்துட்டு இருக்குங்க. அங்கே போய் சும்மா ட்ராக் எல்லாம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க. இங்கெல்லாம் ட்ராக் வச்சோம்னா மறுக்கையா சாலை தான். ஸோ அதனால நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைவே போயிட்டு இருக்கோம். பட் யாருமே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, நாங்கள் பண்ணுவோம். அது என்ன அப்படிலாம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நல்லா ஸ்கில் வச்சுருக்காங்க, நிறைய பேர் நல்லா ஓட்டுறாங்கப்பா. சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. என்ன டியூக் 200 இது கமெண்ட் பண்ணுங்க என்ன பைக் இது. செம்ம ஜாலியா இருக்குங்க. எத்தனை பைக்கரு அடா 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 மனசுக்கு அப்படியே ஆறுதலா இருக்குங்க. ஆறுதலா இருக்கு. இந்த பைக்கர் எல்லாம் கூட இருக்கும் போதே அதெல்லாம் செகண்ட் கியர்லேயே நம்மளை அடிச்சு தூக்கி போட்டு போயிருக்கு. அது 400, நம்ம டியூக் 200ங்க. என்ன பயம் தெரியுமா? பின்னாடி வந்து யாராவது குத்திர மாட்டாங்கன்றது பயம். அது நீ கரெக்டாக தான்டா ஓட்டுவோம். ஸோ யாரும் இப்படி பண்ண வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப ஆபத்துங்க. இங்கே வாடா இங்கே வாடா. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மட்டும் த்ராட்டில் பண்ணி பார்க்க போகிறோங்க. கீரா என்னடா வச்சு இது நீ பிடிச்சிக்கோ. என்னதுடா டியூக்ரா அரா गाइस மஜா பண்றோம் गाइस. வரங்க வரங்க வரங்க. பாஸ்ரங்க புள்ள ஓலே என்ன ஓலே ஏபி ஓடுனா வாங்க. என்னடா பண்ணிட்டு போறீங்க? போறா ப்ரோ. நல்ல போடுறாது, நல்ல கிளிப் ஒன்று மாட்டிருக்கு. அந்த லாரிக்கார ஸ்ட்ரைட்டா வர்றான் இங்க பக்கம் மிரட்டுறான். ஸோ நான் என்னோட பைக்குக்கும் இவனோட பைக்குக்கும் நாங்கள் ரேஸ் வச்சோங்க. இவனோட பைக் ஜெயிச்சிருச்சு. ஸோ எந்த பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென் 3 தானே? ஜென் 3ல BS7 தானே? ஸோ அந்த பைக்குங்க எக்ஸாக்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். என் பைக் தான் ஜெயிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாருக்கிட்ட கம்பேர் பண்ணலாம்? நீ போறியாடா? சரி ஓகேங்க, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா. ஸோ இதோ இந்த NS 400க்கு யாருக்கிட்ட யாரும் இல்லை. ஆமாம், அதனால நீங்கள் போட்டி போடாமலே ஜெயித்து விட்டீர்கள். ஸோ வேற பைக்கு இதோ அந்த பைக்குக்கு இந்த பைக்குக்கு வச்சு பார்க்கலாம்டா. யாரு டே மச்சி, ஓம் பைக்குக்கும் அந்த பைக் டே இல்லை ஓம் பைக்குக்கும் அது அவன் பைக்குக்கு வச்சு பார்க்குறியா? டே அது நல்ல பவரா, ரெண்டும் நல்ல பவரா தெரியுதுடா.
டேய் ஒரு நிமிஷம் என்னடா போலீஸ் வெயிட்டா ஏய் நான் நினச்சி கூட பார்க்கலடா அது பிக்கப் ஓகேங்க பட் டார்க் எல்லாம் நல்ல நம்ம இது நல்ல பவர் பட் அப்படியே இனிஷியலாக போக போக அது பிடிச்சிருதுங்க டே 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 சரி சரி போயிட்டு வா ஸோ நான் பேசாமல் என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன்னா பவர் ட்ரானிக் சேஞ்ச் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் வாங்கடா என் பேக்கு கிட்ட பவர் ட்ரானிக் செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது பெருசாக்கணும் சின்னதாக்கணும்லடா பெருசாக்கணும்டா அது செயின் பிளேட் இதுல பெருசாக்கணும் அப்படியா பவர் ஜாஸ்தி ஆயிருமா எல்லாம் அசால்ட்டா அடிக்கும் பண்றோம் நம்ம பவர் 10 மடங்கு வேற கஷ்டமா இருக்கு யாரா அது நம்ம டீம் இல்லையா நம்ம 10-15 பைக் போடுச்சு நம்ம டீமே இல்ல சோ எல்லாம் நம்ம டீம் மாதிரியே இருக்காங்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க 3 2 1 டேய் என்னடா ஆச்சு போலீஸா போலீஸ் வராங்களா गाइस டிஸ்மிஸ் டேய் அப்படியே நார்மலா போடா டேய் மச்சி பைக்க தூக்குடா இங்க அப்ப நம்ம பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்ல இருந்து சடனா இங்க வந்துட்டோம் சோ என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா வெல் அங்க பாத்தீங்கன்னா போலீஸ் இஷ்யூ ஆயிடுச்சுங்க ஒருத்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ யாருமே இந்த மாதிரி ஓட்டாதீங்க அது நாங்களும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலை அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி நம்ம ஓட்டுறது தப்பு தாங்க ஸோ அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ யாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க பட் ஃபன்னியாக ப்ரைவேட்டாக அங்கே போயிட்டு ஜாலியாக வீடியோ பண்ணலாம் நான் பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலுமே நான் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு நாங்கள் பண்ண மாட்டோம் ப்ரைவேட்டாக எங்காவது ஒரு ரோடு இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாங்க ஓகேங்க இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன் அது கூட நம்ம சேனலுக்கு சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஆள் பண்ணுங்க எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க அப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடியோ வர ஆரம்பிச்சிடும் ஓகே பாய்க்கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மவுண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோங்க நம்ம மொபைல் ஹோல்டர் அது உடஞ்சிருச்சு அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வந்ததுமே நம்ம பார்த்தீங்கன்னா மோட்டோ லாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே பாய்க்கிங் ஆஃப் 10 சேஃபாக இருங்க எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க ஓகே பாய்ங்க